Hello students, we have already learned from numbers 1 to 10. Now we are going to learn the ordinal numbers. Ordinal, O-R-D-I-N-A-L, ordinal numbers. So what do you mean by ordinal? Ordinal na enna? The same numbers தான் 1 to 10 தான், but we are going to tell the position of using the number. Position சொல்கிறது தான் வந்து ordinal number. For example, when 3 students are standing, நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் நிற்கிறீங்க, வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டால் ஐம் ஸ்டாண்டிங் ஆன் த செகண்ட் பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்ட் பொசிஷன், அந்த மாதிரி பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணி நம்பர்ஸை சொல்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ ஆர்டினல் நம்பர்ஸ் மீன்ஸ் த நம்பர்ஸ், பட் we are going to tell the position of the particular object or a thing or a person or a place or whatever it is. Like அதோட பொசிஷனை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து it is ordinal numbers. See, first let us see this picture. There are 9 children standing on a line. So this child is standing in the first. 1 போட்டு மேலே ST போட்டிருக்காங்க. First, second, third, fourth, fifth, sixth, seventh, eighth and ninth. So this is the positions we say, and these are called as the ordinal numbers. Ordinal numbers na first, second, third, fourth அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனில் எத்தனாவது நம்பரில் எத்தனாவது பொசிஷனில் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறது தான் இஸ் கால்ட் அஸ் ஆர்டினல் நம்பர்ஸ். ஸோ சி இந்த பர்டிகுலர் பைனாப்பிள் ஸ்டூடெண்ட் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் திஸ் பைனாப்பிள் கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த 8th பொசிஷன். See, for example, these are the questions. Name the fruit baby standing in the first position. First நிற்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. So this is the baby, is the standing. So second question, இது வந்து ஆரஞ்சு நினைக்கிறேன். Orange fruit baby is standing in the first position. Next is a watermelon baby is standing in the dash position. Watermelon baby எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க? இதுதான் வாட்டர்மெலன். ஸோ இது எத்தனாவது பொசிஷன்? 9th பொசிஷன். வாட்டர்மெலன் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் த 9th பொசிஷன். அடுத்த தேர்ட் கொஸ்டின், நேம் த ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இன் த 7th பொசிஷன். 7th எங்கே இருக்குது? நம்பர் 7 எங்கே இருக்குது? ஹியர். ஸோ 7th பொசிஷன். ஸோ இது என்னது? இது என்ன ஃப்ரூட்? இட்ஸ் ஆப்பிள். ஸோ திஸ் இஸ் த ஆப்பிள் ஃப்ரூட் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் த 7th பொசிஷன். ஸோ அடுத்தது ஆரஞ்ச் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் த டேஷ் பொசிஷன். திஸ் ஆரஞ்ச் வந்து எங்கே நிற்கிறாங்க? எந்த பொசிஷனில் நிற்கிறாங்க? ஆரஞ்ச் பேபி இஸ் ஸ்டாண்டிங் இன் த 5th பொசிஷன். ஓகே, அடுத்து விச் ஃப்ரூட் பேபி டூ யூ லைக் த மோஸ்ட்? வை? இங்கே இருக்க இத்தனை ஃப்ரூட்ஸில் உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் எது? அந்த ஃப்ரூட்டை ட்ரெஸ் பண்ணியிருக்கிற பேபி வந்து எந்த பொசிஷனில் நிற்கிறாங்க? சி ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் மீ I like berry fruit. So my choice is, the teacher's choice is berry fruit. So my favorite fruit baby is standing on the 4th position. அதே மாதிரி உங்களோட ஃப்ரூட் எது ஃபேவரட்டோ அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அதை ஆன்சர் பண்ணும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அ ப்ராக்டிஸ் செஷன். தேர்ட் இருக்கிற ஸ்டாரை சொல்லுங்கள் அப்படின்னா 1 2 3 தேர்ட் சொல்லும்போது 1 2 3ன்னு சொல்கிறதோட ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டார். ஸோ எயித்துன்னு எப்படி ரெஃபர் பண்ணோம்? கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அண்ட் திஸ் இஸ் எயித்து பொசிஷன். ஸோ இது நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஸோ 6th பொசிஷனில் இருக்க பட்டர்ஃப்ளை, யூ வாண்ட் டு சர்க்கிள் த 6th பொசிஷன் பட்டர்ஃப்ளை. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ திஸ் பட்டர்ஃப்ளை is in the 6th பொசிஷன். 7th, 1 2 3 4 5 6 7th position. So this is the 7th position. So ordinal numbers எப்படி சொல்லணும்? திரும்ப one time we'll repeat. 1 முதல் பொசிஷனில் இருக்கவங்கள, 1ல இருக்கவங்கள ஃபஸ்ட், செகண்ட் இருக்கவங்க, ரெண்டாவது இருக்கவங்க செகண்ட், 2 வந்து எப்படி சொல்லணும்? செகண்ட், 3 தேர்ட், 4 ஃபோர்த், 5 ஃபிஃப்த், 6 சிக்ஸ்த், 7 செவன்த், 8 eighth, 9 ninth. We'll repeat one more time. First, second, third, fourth, fifth, sixth, seventh, eighth and ninth. So this is the ordinal numbers. I want you to learn all the ordinal numbers
பை ஹார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டு 9th திஸ் இஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமாக படித்து வச்சுக்குவோம். லைக் ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த் அது வரைக்கும் உள்ள பொசிஷன்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் for this week. These type of assignments will be forwarded as a message to you, and you are supposed to complete it by this weekend. Okay, thank you. And one more type of homeworks will also be sent. That is, you just draw any image, connect the numbers and make the image complete. This is one type of this. If you feel different, you can go for this difficult. If this is difficult, you can go for this type of homework. See, form the picture like this caterpillar using bindis. Bindis அப்படின்னா பொட்டு வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ் யூர் தம்ப். உங்களோட தம்ப் இருக்குல்ல, இந்த தம்ப் வச்சுட்டு ஒரு ஹெட் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ தம்ப் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் உங்களோட தம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த தம் வச்சுட்டு இது உங்கள் தம் விரல் கட்டை விரலோட இம்ப்ரெஷன் வச்சுட்டு இதில் வந்து யூ கேன் ட்ரா த ஐஸ். ஐஸ் வரையலாம், மவுத் வரையலாம், டென்டக்கிள்ஸ் வரையலாம். வரைஞ்சிட்டு வாட் யூ கேன் டூ இஸ் யூஸ் த பிந்தீஸ்னால் பொட்டு. ஸோ பொட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிந்தீஸ்ன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி 1, இதே மாதிரி அடுத்தடுத்து 2, 3, 4 அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக போகணும். இப்போ மிஸ்ஸுக்கிட்ட ஆக்சுவலாக அத்தனை பிந்திஸ் இல்லை. ஸோ ஐம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ. பட் வாட் யூ கேன் டூ இஸ் அந்த மாதிரி அப்படி கண்டினியூஸாக அடுத்தடுத்து செகண்ட் அடுத்த பிந்தி, அடுத்த 4 பிந்திஸ், ஒரு பிந்திஸ்க்கும் கால் வரைஞ்சிருக்கேன். ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஹோம்ஒர்க் ஆல்சோ வில் பி சென்ட். யூ கேன் draw and practice just for fun. Okay, but I can count. இப்போ நம்பர் 4 சொல்லும்போது 4 பிந்திஸ் யூஸ் பண்ணணும். 3னா 3 பிந்திஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக this will be given. So this also you are supposed to do and also study the ordinal numbers. So ordinal numbers வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு what position it is அப்படின்னு கேட்டாங்கன்னா you should be able to answer what position it is. See for example, நல்லா பாருங்கள், மேலே தான் எழுதணும். நம்பர் போடும்போது ஃபஸ்ட் அப்படின்னு எழுதுனா 1ன்னு எழுதிட்டு மேலே எஸ்டி அப்படின்னு எழுதணும். 1ன்னு எழுதிட்டு மேலே எஸ்டின்னு எழுதணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி 2ன்னு எழுதிட்டு மேலே என்டி போடணும். என்டி போட்டால் யூ ஹாவ் டு ரீட் இட் அஸ் செகண்ட். அடுத்து 3 எழுதிட்டு மேலே ஆர்டி போட்டால் தேர்ட். 4 எழுதிட்டு மேலே டிஹெச் போட்டால் ஃபோர்த். 5 எழுதிட்டு மேலே போட்டால் டிஹெச் போட்டால் இட் இஸ் ஃபிஃப்த். 6 எழுதிட்டு மேலே டிஹெச் போட்டால் இட் இஸ் சிக்ஸ்த். 7 மேலே டிஹெச் போட்டால் செவன்த். 8 மேலே டிஹெச் போட்டால் எயித். 9 மேலே டிஹெச் போட்டால் நைன்த். அப்புறம் 10th 11th 12th எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் தவிர மோஸ்ட்லி எல்லாமே டிஹெச்சில் தான் முடியும். 111 12 அப்படி வரும்போது டிஹெச் தான் வரும். 1 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்டுக்கு 1 மேலே எஸ்டி போடணும், 2 மேலே என்டி போடணும், 3 மேலே ஆர்டி போடணும். மிச்சம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து வில் ஹாவ் த டிஹெச் ஆஸ் த பொசிஷனிங். ஆர்டினல் நம்பர்ஸோட ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டடி த ஆர்டினல் நம்பர்ஸ் and do this type of homework activities and also these type of activities. Thank you.